தூரத்திலான் இருக்குது. 200 அடிக்குள்ள இந்த 31 கடையை உள்வாங்கிக்கணும். அதுக்கும் இந்த கடைன்றது சிடிபி வளாகத்துக்குள்ள இந்த எங்கட கடை எல்லையா இருக்கு. இதுல முதல் முள்ளு கம்பி இருந்தது. 2010ஆம் ஆண்டு முனிசிபல் வந்து ரோட்ல இருந்த கடைகள் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு முனிசிபல்ல பாரப்படுத்தினவ. முனிசிபல்ல பாரப்படுத்தி கோட்சுக்கு விட்ட இடத்துல யாழ்ப்பாணத்துல இந்த வாழ்வாதாரத்தை கருத்தை கொண்டு இந்த இளைஞர்கள் வாழ்வாதாரம் எதிர்காலத்தை கருத்தை கொண்டு இவர்களுக்கு தொழில் செய்யறதுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்க சொன்னவ. கொடுத்த இடத்துல அந்த நேரத்தில் யோகேஸ்வரி பத்மராஜ் அம்மா தான் முதல்வராக இருந்தவ. அப்போ அமைச்சர் டக்ளஸ் தவன் ஐயா அமைச்சராக இருந்தவர். அந்த நேரத்தில் கொழும்பு போக்குவரத்து சேவை தலைவரோட ஒப்பந்தம் செய்து மாநகர சபையும் போக்குவரத்து சேவையும் ஒப்பந்தம் செய்து போக்குவரத்து சபை எல்லைக்குள்ள எங்களை கடையடிச்சு தந்தவ. அப்போ அவை ஒப்பந்தம் செய்தது 1 மாதம் யாழ் மாநகர சபை வாட வென்றதாயும் அடுத்த மாதம் முனிசிபல் வாட வென்றதாயும் அவைக்குள்ள ஒப்பந்தம் செய்தவ. ஆனால் இன்று வரைக்கும் ஒரு 16-17 வருஷம் ஆயிட்டது. இன்று வரைக்கும் முனிசிபல் மட்டும்தான் தனியாக வேண்டிக் கொண்டிருக்கிறோம். முதல் ஆரம்பத்தில் 3000 ஒரு கடைக்கு வாடகை வேண்டவ. இப்ப வேண்டினம் 7377 ரூபா வேண்டினம். இந்த மாதம் சொல்லிக்கணும் இன்னொரு 300 ரூபா கூட போதாமண்டு. நாங்க வழி ஊட்டி கொடுக்கறதுல இந்த ஆட்சேபம் இல்லை. நாங்க கொடுக்கறதால எங்க கிராமத்துக்கு தான் அந்த அபிவிருத்தி போகுது நாங்க கொடுக்குற காசு. அதனால 31 கடையையும் ஒவ்வொரு அடி குறைக்க சொல்லி நிக்கணும். இப்ப எங்களை குறைக்கிறதால சைட் அகலத்தை குறைக்க சொல்லினோம். முன்னுக்கு குறைக்க சொல்லிச்சுன்னா நேற்றே குறைச்சிட்டோம். மேல 2 அடி வட்டா போறோம். எங்களுக்கு 1 கிழமை தவணை இருந்தவர் கவுனரும் ஆணையாளரும் வந்து 1 கிழமை தவணை இருந்துச்சுன்னா போக்குவரத்து கிடைஞ்சலண்டு நாங்க ஓமண்டு கம்பியோட நேற்று வியாபாரத்துக்கு போயிட்டோம் உள்ளுக்கு. இது வார ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம். இந்த கிழமை நேரில் செய்யலாம். மக்களுக்கு இடைஞ்சலது. அதனால நாங்க வார ஞாயிற்றுக்கிழமை செய்வோம் இருக்க. நேற்று திடீரென்று பெயிண்ட் டின்னுகளோட வருகினோம். காரணம் என்னண்டா கடையை சுருக்கணுமாமண்டு. 6 அடி இருக்கிற கடையை எங்களுக்கு காணாது. வீதியல்ல ரோட்ல ஒவ்வொரு வீதி எங்களுக்கு இந்த கடை வரைக்கும் மாநகர சொல்லி தந்தது. நீங்க வீதியில இருக்கிறீங்க, உங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நாங்க நகரத்துல கொண்டு விடுறோம். இனி எந்த இடமும் 1 மைல் கிலோமீட்டருக்கு வீதியில பழக்கடை போடலாண்டு. ஆனா அதே 1 கிலோமீட்டர் இல்ல 300 மீட்டர் தூரத்திலேயே எங்களை விட அகலமான வழியில கடையில போட்டு வியாபாரம் செய்யணும். அதை எத்தனையோ முறை நாங்க 31 கடைக்காரரும் எழுத்து மூலமா மாநகரசபை கொடுத்துக்கிறோம், உள்ளூராட்சி ஆணையாளர் கொடுத்துக்கிறோம், கவுனருக்கு கூட அனுப்பிக்கிறோம். எந்த விதமான பதிலும் இல்ல. எங்களுக்கு வியாபாரம் அவர்கள் வீதியல்ல பழக்கடையில பெருக்கி கொண்டு வர நகரத்தில் இருக்கிற எங்களை வியாபாரங்கள் குறைஞ்சு கொண்டு இருக்கு. அதனால இப்ப எங்க குறைஞ்சது 100 இளைஞர்கள்கிட்ட இந்த கடையை நம்பி இருக்கணும். ஒரு கடையில 3 பேர் நிக்கணும், 2 பேர் நிக்கணும், 31 கடை 100 இளைஞர்கள்கிட்ட இந்த கடையை நம்பி வாழ்வாரத்துக்காக இருக்கணும். இப்ப படிச்சு போட்டு பட்டதாரிகளே வேலை இல்லாம கொடி பிடிச்ச எங்களுக்கு வேலை தாங்கண்டு. முந்த நாள் ஒரு இளைஞன் படிச்ச பட்டம் பெற்ற இளைஞன் விரக்தியில வேலை இல்லையாண்டு போட்டு சூசைட் பண்ணிக்கிறேன். ஆனா இதே மானச வந்து எங்களை சுருக்க நினைச்சா நாங்க பண்ண கடல்ல போய்தான் விழுந்து சாறு கட்டத்துக்குள்ள ஆளாவோம். காரணம் என்னண்டா எங்கள் மாதிரி வளர்ந்து வர்ற இளைஞர்களுக்கு ஊக்கம் தரணும். நாங்க கோரிக்கை கொடுத்துக்கிறோம் எவ்வளவு முறை மாநகர சபைக்கு இந்த வீதியில இருக்கிற கடையில பழக்கடையில அகற்றித்தாங்கன்னு சொல்லி. அதால எங்க வாழ்வாரம் பாதிக்கிறாண்டு. கொழும்புல விலை குறைஞ்ச டேட் போற சாமான்களை கொண்டு போட்டு வீதியெல்லாம் ரோட்ல போட்டு மலிவா விற்கணும். பாதிக்கப்படுறது வேண்டி சாப்பிடுற மக்களும் குழந்தைகளும் தான். போன கிழமை கூட காத்தான்குடி கல்முனையில நீங்க பார்த்திருப்பீங்க. சுகாதார பகுதிகளால வீதியில இருந்து தரக்குறைவான பழங்கள் வித்தேன்னு சொல்லி அகத்தி நீதிமன்றத்துக்கு போட்டு வைக்கிறோம். அதை நாங்க மீடியாக்கள்ல பாத்துக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் தரக்குறைவான இதுகளை கொண்டு ரோட்டுகளை போடும். நாங்க அப்படி இல்லை. நாங்க கனகாலம் வச்சு பாவிக்கக்கூடிய பொருட்களை தான் விலகுண்ண பொருட்களை தான் இங்க வச்சு வித்து கொண்டிருக்கிறோம். மற்றது உங்களுக்கு ஒன்று நான் சொல்ல விரும்புறேன். எங்களை 31 கடைக்காரரையும் 6 அடியில இருக்கிற எங்களை 5 அடி ஆக்க நிக்கிறோம். மாநகர சேவை பார்க்க வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கு. இந்த சிடிபில இருந்து நியூ மார்க்கெட் போற வடிகால் இருக்கல்ல, வடிகால் 1 அடி உயரத்திலான் இருக்குது. சிடிபில இருந்து 3 அடி ஆழ்வத்தில் வருது. இந்த ரோட்டு 1 அடி உயரம். அப்படி வர்ற 2 அடி தண்ணியும் அப்படியே ஓடாம நின்று துர்நாற்றம் வீசுது. இப்ப போய் பாத்தீங்கன்னா விளங்கும். எத்தனையோ முறை கமிஷனர்ல இருந்து எல்லாரும் வர்ற உயரதியால் முழுக்கும் காட்டி சொன்னாங்க. போன வருஷம் 9ஆம் மாசம் நினைக்கிறேன் கௌரவ அமைச்சர் டக்ளஸ் வந்து ஐயாவுக்கு நாங்க முறைப்பாடு கொடுத்து அவர் நேரடியா வந்து பார்த்து கமிஷனருக்கு எல்லாம் உடனடியா ஆலோசனை சொன்ன.
சமூக நன்றிகளால் காலத்தில்